ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நசீம் ரெசிபி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் பாயாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 ஆட்டுக்கால் எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி சைஸில் 300 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சில்லி, தனியா, 100 கிராம் ஆயில், 2 மீடியம் சைஸில் தக்காளி, 4 பத்த தேங்காய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, 2 லோங், 2 பட்டை, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, கசகசை ஒரு 2 ஸ்பூன். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் 100 கிராம். நல்லா ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம 2 லோங் 2 பட்டை போட்டோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடும், 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன், 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி 2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுட்டு நம்ம விசில் ஒரு 8 விசில் வைங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்திருக்கும். கொஞ்சம் 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா குக் பண்ணி நல்லா நம்ம 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். தண்ணி வந்து இந்த கிளாஸ் தான் அளவு. நான் ஒரு இப்போ 3 கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 கிளாஸ் போட்டாச்சு. ரெண்டு நம்ம 3 கிளாஸ் போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 விசில் விட்டோன்னா நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 விசில் பின்னும். அவ்வளோதான், நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 விசில் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கா பார்த்துக்கோங்க. நம்ம இன்னும் தேங்காய் வந்து போடல. கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டாலும் சரி, இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்து போதும்னா நீங்கள் தேங்காய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லைட்டாக குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டா பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம குக்கரில் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். நம்ம தேங்காயும் அந்த கசகசை அரைச்சி இங்கே கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போதும். நல்லா கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ். நல்லா சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு என்ன வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி லைட்டாக போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மல்லி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா சூப்பராக வந்துடும். டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இது கூட நூல் போராட்டா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இடியாப்பம், சப்பாத்தி, ஆப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.